வணக்கம். சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம வரகரிசி பொங்கல் பார்க்க போகிறோம். வரகு சிறுதானிய பயிரில் வரும். இது வரகு இந்த மாதிரி பொடியாக கலரில் இருக்கும். ஒரு கப்பு வரகு எடுத்திருக்கேன். அரை கப்பு பைத்தம்பருப்பு, நெய் 4 டேபிள் ஸ்பூனு, கருவேப்பிலை, உப்பு அரை டேபிள் ஸ்பூனு, முந்திரி, நம்ம மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு எடுத்திருக்கேன். இது பொங்கல் வெண்பொங்கல் பண்ணுற மாதிரியே நம்ம செய்ய போகிறோம். பைத்தம்பருப்பு அரை மணி நேரமாக தனியாக ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் இங்கே வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி வரகும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது கலர் ஊறினோடனே இந்த மாதிரி கலர் வரும். அதனால் இதை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வரா மாதிரி எடுத்துப்போம். வரகு ஊற வச்சது இந்த கலரில் இருக்கும். இதை எடுத்து குக்கரில் போட்டுப்போம். 1 பங்கு வரகுன்னா 3 பங்கு தண்ணி போடணும். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டுரும். இப்போ குக்கர்லேருந்து எடுத்துருவோம். நல்லா வெந்திருக்கு. எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா நம்ம தாளிச்சிடுவோம். சூடாகிடுச்சு. நெய் போடுவோம். முந்திரி போடணும். முந்திரியும் இதுவும் போடுவோம். மிளகு சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போடணும். அது பொரிஞ்சிருக்கு. பக்கம் வச்சுட்டு இதில் நம்ம அப்படியே போட்டுருவோம். உப்பு சேர்க்கணும். கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி போடணும். போட்டுட்டு ஸ்டவ்வை சின்னது வச்சுட்டு கொஞ்ச நேரம் கலரணும். இது தேங்காய் சட்னி இந்த மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலில் போட்டுக்கலாம். வரகரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லோரும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.